நிறைய பேர் தமிழன் பார்த்து உள்ள வந்திருப்பீங்க. ஒரே நாளில் கடல் தொழில் செய்யக்கூடிய ஒரு மீனவர் கோடீஸ்வரர் ஆகியிருக்கின்றார். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விடயத்தை வந்து பார்ப்போம். நாம் சில நாட்களாக இந்த போதைப்பொருள் சம்பந்தமான அரெஸ்ட் இப்படியான நிறைய விடயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அனுரகுமார திசாநாயக்க நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களால் புதிய ஒரு சட்டம் ஒன்று, ஒரு வேலை திட்டம் ஒன்று இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டு தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது ரெட்ட ஏக்கட்ட அப்படின்கின்ற முழு நாடும் ஒன்றாக என்கின்ற இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறது சம்பந்தமான வேலை திட்டம். நம்மளுடைய நாடு 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு. 4 பக்கமே ஃபுல்லாக கடல் இருக்குது. தரைவழி போக்குவரத்து இல்லை. வேறொரு நாடுகளில் இருந்து நம்முடைய நாட்டுக்கு வரணுமாக இருந்தால் தரைவழி போக்குவரத்து இல்லை. ஒன்றோ கடல் வழியாக வர வேண்டும், இல்லைன்னு சொன்னால் விமான போக்குவரத்து ரீதியாக வரணும். இப்போ ரெண்டையும் தாண்டி நம்மளுடைய நாட்டுக்குள்ளே இந்த போதைப் பொருள்கள் எவ்வாறு வருகின்றது, இந்த போதைப் பொருள் நம்மளுடைய நாட்டுக்குள்ளே உருவாகின்றதா அப்படின்ற மாதிரி நிறைய பொருட்கள் கேள்வி இருக்கும். இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் நம்மளுடைய வடக்கில் யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. பெண் ஒரு ஆள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றாங்க கேரளா கஞ்சாவுடன். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா 100 கிலோ எடையுடைய 47 பொதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது பருத்தித்துறை போலீஸ் பிரிவினால். இப்போ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இவங்க இப்போ தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றாங்க. இது வேறொரு நாட்டில் இருந்து கப்பல் வழி படகு வழியாக தான் நம்மளுடைய நாட்டுக்கு கொண்டு வர முற்பட்டிருக்காங்க. போலீஸாருக்கு தகவல் கிடைச்சி அவங்க அந்த இடத்துல விரைந்து சென்று இந்த கஞ்சாக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அதோட இந்த கஞ்சா இங்கே கொண்டு வரதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு படகும் போலீஸாரில் மீட்கப்பட்டு இப்பொழுது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நாம் நிறைய வீடியோக்குள்ளே பார்த்துருந்தோம். இந்த போதைப்பொருள் இப்படியான ஐஸ் போதைப்பொருள், கஞ்சா இப்படியான நிறைய போதை வசத்துக்குரிய சம்பவங்கள் எல்லாமே தெற்கில் அதிகமாக நடைபெற்று கொண்டிருந்தது. இப்போது நம்முடைய வடக்கு யாழ்ப்பாணத்திலேயும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நாடு ஃபுல்லாக இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதோட முக்கியமாக இந்த கைப்பற்றப்பட்ட இந்த கேரளா கஞ்சாவினுடைய பெறுமதி பார்த்துட்டிங்கன்னா இலங்கை ரூபாவாக 3 கோடிக்கும் அதிகமாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்கின்றது. சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் கடல் தொழிலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு கொண்டிருந்த ஒரு நபருக்கு கோடி அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கின்றது. வளமையை போல இந்த மீனவர் பார்த்துட்டிங்கன்னா மீன் பிடிக்க சென்றிருக்கின்றார். இந்த இடம் புத்தளத்தில் இருக்கக்கூடிய உடப்புவ என்கின்ற ஒரு பகுதியில் இந்த சம்பவம் தற்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அன்றாடமாக மீன் பிடிக்க போகிற மாதிரி மீன் பிடிக்க போயிருக்காங்க. அப்போ மீன் பிடிக்க அந்த வலை விரித்து கரை வலை இழுத்து வரும்போது வெண்கட பறவா என்கின்ற ஒரு வகையான பாறை மீன் சிக்கி இருக்கின்றது. 15 கிலோவுக்கும் அதிகமான மீன்கள். இதனுடைய பெறுமதி 1 கோடிக்கும் அதிகம் என்ற மாதிரி செய்திகள் தற்பொழுது வெளியாக இருக்கின்றது. உண்மையிலே இதை நினைக்கும் போது நமக்கும் கூட அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, தற்பொழுது பிடிபட்ட இந்த 15 கிலோ வெண்கட பறவா மீன்களை தவிர்ந்த ஏனைய வெண்கட பறவா என்கின்ற இந்த வகையான பாறை மீன்கள் மேலதிகமாகவும் அந்த இடத்துல இருக்கின்றதாக இவங்க ஒரு ஊகிப்பிலான அந்த இடத்துல மீன் பிடிக்க போவாங்க. அது கடல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும், இந்த இடத்துல மீன் நிற்கும், இந்த இடத்துல நிற்காது அப்படின்ற மாதிரி நோமலாகவே அன்றாடமாக சென்று கொண்டிருக்கிறவங்களுக்கு அந்த வகையில் மேலதிகமாக அந்த இடத்துல மீன்கள் இருக்குன்ற ஒரு ஊகிப்போட தற்பொழுதும் வலையோட கடலுக்குள்ளே போயிருக்காங்க. இப்போ மேலதிகமாகவும் இந்த இப்படியான மீன்கள் படுமா என்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்காங்க. இந்த மீன்கள் பிடிப்பட்டதையும் தாண்டி தற்பொழுது காலனியுடைய சீட்டம் பார்த்துட்டிங்கன்னா மிகவும் மோசமாக காணப்படுகின்றது. ஏன்னு சொன்னால் தற்பொழுது மழை காலம். அது மட்டுமே திடீரென்று இருந்த மாதிரி அதிவேகமான பலத்த காற்றுகள் அடிக்கக்கூடும். அப்போ அப்படி அடிக்கும்போது நம்ம கடற்தொழிலுக்காக கடலுக்குள்ளே போகிறது நமக்கு கூட உயிர் ஆபத்து. அப்போ இதையும் தாண்டி தான் இந்த மீனவர்கள் போயிருக்காங்க. போன இடத்துல இப்படி சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இப்போ இதையும் தாண்டி புத்தளம் உடப்புவ பகுதியை தவிர்த்த ஏனைய இடங்களில் மீன் படுகின்ற விகிதம் உண்மையிலே குறைவாக இருக்கின்றது. ஏன்னா இந்த காலநிலை சீற்றம் காரணமாக. இப்படியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சதீப் ரிப்போர்ட் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகமான செய்திகளுடன் நாங்கள்